செய்திகள் தொடர்கின்றன. சோமாலிய பிரதமரை குறிவைத்து நிகழ்த்தப்பட்ட மனித வெடிகுண்டு தாக்குதலில் அவர் காயமின்றி உயிர் தப்பினார். இந்த தாக்குதலில் 2 விளையாட்டுத்துறை உயர் அதிகாரிகள் உட்பட 10 பேர் உயிரிழந்தனர். சோமாலியாவின் தலைநகர் மொகாதிசு நகரில் அந்நாட்டின் சேட்டலைட் டிவி நெட்வொர்க்கின் 1ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அந்நாட்டு பிரதமர் மற்றும் விளையாட்டுத்துறையைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். அப்போது திடீரென பெண் ஒருவர் தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தினார். இதில் பிரதமர் அபித்வெலி முகமது அலி காயம் ஏதும் இன்றி உயிர் தப்பினார். இருப்பினும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒலிம்பிக் கமிட்டி தலைவர் ஏடன் யாப்ரோவில்லி மற்றும் சோமாலிய கால்பந்து சங்கத்தின் தலைவர் முகமது நெலார் உட்பட 10 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் பலர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலுக்கு சோமாலியாவில் உள்நாட்டு போர் நடத்தி வரும் அல் ஷெபா என்ற பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. சோமாலியா நாட்டில் வறுமை தாண்டவமாடுகிறது. அங்கு கடற்கொள்ளையர்கள் அதிகம். விமானத்தை செலுத்திக் கொண்டிருந்த கணவர் சுயநினைவை இழந்ததை அடுத்து உடன் இருந்த அவரது மனைவி சாதுரியமாக விமானத்தை தரையிறக்கியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜார்ஜியாவை சேர்ந்த 80 வயது மதிக்கத்தக்க ஹெலன் கெலின் என்பவரும் அவரது கணவரும் தங்களுக்கு சொந்தமான விமானத்தில் கசன்சா என்னும் பகுதியில் இருந்து ஸ்டார்ஜென்போ என்ற பகுதிக்கு சென்றுள்ளனர். 2 என்ஜினில் பொருத்தப்பட்ட அந்த விமானத்தை ஹெலன் கெலின் கணவர் செலுத்திக் கொண்டிருந்தபோது அவருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது. நிலைமையை உணர்ந்து கொண்ட ஹெலன் கெலின் தனது இக்கட்டான சூழ்நிலையை வயர்லெஸ் மூலம் அருகில் உள்ள விமான நிலையத்திற்கு தெரிவித்துள்ளார். விமான நிலைய அதிகாரிகள் கொடுத்த தைரியத்தை அடுத்து விமானத்தை தனது கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்ட ஹெலன் லாவகமாக விமானத்தை செலுத்தி அருகில் உள்ள விமான தளத்தில் தரையிறக்கியுள்ளார். விரைந்து வந்த மீட்புக் குழுவினர் விமானத்தில் இருந்த ஹெலன் மற்றும் அவரது கணவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். இதில் ஹெலனின் கணவர் விமானத்திலேயே உயிரிழந்தது தெரியவந்துள்ளது. She was confident. Now she wanted to know if I was confident in her confidence. And I said, well, if you're confident, I'm confident. I think we're confident. I think we can do this. And so she felt confident enough to concentrate on flying the airplane. And I think she was able to just, move that issue to the side until the landing occurred. ஐந்தாவது சீசன் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் 2வது ஆட்டத்தில் கொல்கத்தா அணியும் டெல்லி அணியும் மோதுகின்றன. 5வது சீசன் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் நேற்று நடைபெற்ற தொடக்க ஆட்டத்தில் சென்னை அணியும் மும்பை அணியும் மோதியது. முதலில் பேட்டிங் செய்த சென்னை அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிகொடுத்து 19.5 ஓவரில் 112 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதையடுத்து 113 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எளிய இலக்குடன் களமிறங்கிய மும்பை அணி 16.5 ஓவரில் 2 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 115 ரன்கள் எடுத்தது. இதன் மூலம் 8 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணி வெற்றி பெற்றது. இந்நிலையில் கொல்கத்தாவில் இன்று நடைபெறும் 2வது போட்டியில் கொல்கத்தா அணியும் டெல்லி அணியும் மோதுகின்றன. இதற்காக இரு அணி வீரர்களும் தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இப்போட்டி இரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. வணக்கம்.